உன்னை முதல்ல பார்த்தப்ப ஏதோ தெருவில் சுத்துற பொறுக்கி மாதிரி இருந்தடா. அப்படியே கல்லை தூக்கி உன் மூஞ்சி மேல அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்படிப்பட்ட பொறுக்கி எப்படி மெல்ல மெல்ல என் மனசுக்குள்ள வந்தானே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த மூஞ்சியை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல. என் கண்ணுக்கு தினம் தினம் நீ புதுசா தெரிஞ்ச. நீ நம்புறியோ இல்லையோ, நீ அழகன் தாண்டா. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள் உன் கூட இருந்தது தாண்டா. சிரிப்பை தவிர வேற எந்த எமோஷனையும் எனக்கு தந்ததில்லை தெரியுமா? நம்ம காதலுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் இதை விட நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நமக்கு இப்ப கல்யாணம் ஆச்சோ, அப்பவே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உனக்குள்ள காதலே இல்லைன்னு தோணுச்சு. எனக்குள்ள இருந்த காதலையும் நீ அழிச்சிடுவியோன்னு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சேன். ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கி என்னை இப்படி காதலிச்சிருக்கியேடா. என் தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு இப்படி ஆடம் பிடிச்சு படுத்திருக்கியேடா. இங்க ஏண்டா வந்த? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டனா, அதான் மனசு கேட்கல, உடனே ஓடி வந்துட்டேன். யாரு நீ? நீ 12 மணிக்கு மேல எந்த நினைப்புல வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏய், சத்தியமா தாண்டி சொல்றேன். அப்ப எனக்கு உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா செத்துருவேன். தயவு செஞ்சு அழுதுறாத, சத்தியமா செத்துருவேன்டி. மாட்டேன்டா, நான் அழ மாட்டேன். ஹலோ. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரமா? ஆளைய காணோம். அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். அதான் அவரை பார்க்கலான்னு வந்தம்மா. உன் புருஷனை பார்க்காதான் என் புருஷன் உனக்கு சம்பளம் தரானா? அம்மா இதோ கிளம்பிட்டம்மா. எப்ப பார்த்தாலும் இதே எல்லவா போச்சு. நாய் பாத்ரூம் போயிச்சு, சீக்கிரம் வந்து கிளீன் பண்ணு. எப்ப வருவ? அம்மா இதோ 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேம்மா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ வேலைக்கு வரல, இனிமே வராத. மா வந்துடுறேம்மா. நில்லு. சொல்லுங்கண்ணே. எது அண்ணாவா? நான் உனக்கு அண்ணாவா? வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. சீக்கிரமா கொடுத்துட்றேண்ணே. எப்போ? உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறமா? உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அவன் வேற படுத்த படிக்கா இருக்கான். வேணும்னா இன்னைக்கு நைட் வந்து. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். உன் வாடகை காசு தானே இந்த மாசம் முடியறதுக்குள்ள கொடுத்துறான்டா. கமலி, ஒரு நிமிஷம் நில்றி. எங்கடி இவ்வளோ வேகமா வேலை கிளம்பிட்டியா? ஆமாக்கா. ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்குடி அவனை கட்டிட்டு அழ போற? ஏங்கா இப்படி சொல்றீங்க? ஆமாடி, உன் வாழ்க்கையை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு, அவனை விட்டுட்டு வந்துடு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவன் இருக்கிற வரைக்கும் தான்க்கா என் வாழ்க்கையே. ஒருவேளை அவன் என் வாழ்க்கையில இல்லைன்னா
அன்னைக்கு நான் இறந்திருப்பேன். இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. கமலி, மாமா வாங்க மாமா, வாங்கம்மா. நல்லா இருக்கிறியம்மா? நல்லா இருக்கியாம்மா? எப்படிம்மா இருக்க? மா எனக்கு என்னம்மா குறைச்ச? நான் நல்லா இருக்கேம்மா. மா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியாம்மா? வீட்டில எல்லாம் எதுவும் போட வேணாம். டேய், பக்கத்தில் தானே டீ கடை இருக்கு, போய் பார்சல் வாங்கிட்டு வா போ. சரிங்கக்கா. இப்படி உட்காருமா. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. என் பொண்ணை நல்ல ஒரு இடத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மா, என் கண்ணு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலம்மா. மா நீ ஆசைப்பட்டு தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை என்ன அப்பா அரண்மனையிலையா தங்க வச்சு பாத்துக்கிறாரு? ஆனா நீயும் அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே, ஞாபகம் இருக்கா? என் புருஷன் என்ன ராணி மாதிரி பாத்துப்பாண்டின்னு. அப்படிதாம்மா நாங்களும். அவருதான் ராஜா, நான் தான் ராணி. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் எங்க அரண்மனை கட்டுறோம். அக்கா, நீ தாங்க அவளை நினச்சி கவலைப்படுற. நான் தான் வரும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்ல, கமலி எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா. ஏன்னா அவள் குணம் அப்படிக்கா. சின்ன வயசுல இருந்து என் மாமா தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கு. கமலி, மாமாவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கிறேன். உன்னையும் புருஷனையும் சேர்த்து அழைக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் மாமா நீ தைரியமா போ. நீ வேணா பாரு, உன் கல்யாணத்துல என் புருஷன் தான் ஓடி ஆடி வேலை பார்ப்பாரு. என்னங்க, நான் சொல்றது கேட்டுச்சுல்ல? நாம 2 பேரும் சேர்ந்து தான் என் மாமா கல்யாணத்துக்கு போறோம். மா நீ கவலைப்படாம போ. நானும் என் புருஷனும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம்மா. சரிம்மா, இந்தா. அப்ப நீங்க? நீ குடிமா. சரி வரேன் கமலி. போயிட்டு வரமா. சரிம்மா. என்னங்க, உங்களை நம்பிதான் வாக்கு கொடுத்துருக்கேன். எழுந்திருச்சிருவீங்கல்ல? மா, உங்களுக்கு குழந்தை கர்ப்பப்பையில தங்கலம்மா, கர்ப்ப குழாயில தங்கியிருக்கு. அதையும் மீறி இந்த குழந்தை வளர்ந்தா நீங்க இறந்துருவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. என்னங்க, என்னங்க முடியலங்க. எழுந்துருங்க. என்னங்க, என்னங்க முடியலங்க. என்னங்க, கமலி,